ஸோ டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ரீசேல் பண்ணி வந்து பணமாக்குறது அப்படிங்கிற வீடியோ தான். ஏன்னா ஒரு வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. 4 பேர் இருந்தால் 4 பேருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. 2 வருஷத்தில் அது பழசாயிடும், லேட்டஸ்ட்டாக அது மாற்றணும், இல்லைனா கீழே போட்டு உடச்சிருவோம். ஸோ ஏதாவது ஒரு காரணத்தினால எல்லாருமே வந்து அதை எப்படி ரீசேல் பண்ணி வந்து பெஸ்ட்டு வேல்யூக்கு அதை ரீசேல் பண்ணுறது அப்படின்னு தேடிட்டு தான் இருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான்னு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், பட் ரீசேல் வேல்யூ வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானுமே நிறைய வெப்சைட் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வெப்சைட் நான் ட்ரை பண்ணேன். இதில் வந்து மற்ற வெப்சைட், ஏன்னா எக்கச்சக்கமான ரீசேல் வெப்சைட் இருக்குது, மற்ற எல்லா வெப்சைட்டை விட எனக்கு பெட்டர் வேல்யூ ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அந்த வெப்சைட் உங்ககிட்ட ஷேர் பண்ணால் நீங்களும் உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து பெட்டர் வேல்யூக்கு நீங்களும் ரீசேல் பண்ணலாமே அப்படின்னு தான் யோசிச்சு. ஸோ இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் அண்ட் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. DOFY.in. DOFY அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க டூ ஃபார் யூ இல்லைனா டோர் ஸ்டெப் ஃபார் யூ இந்த டேக்லைன் கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது வெப்சைட்டில் DOFY.in அப்படின்னும் நீங்கள் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஆப் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். DOFY அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை ரீசேல் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. யார் வேணாலும் வித்தின் செகண்ட்ஸ் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன் விற்கணுமோ நம்ம செக் பண்ணிக்கலாம், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு. அதே சமயத்தில் ஒன்ஸ் நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கே வந்து டோர் ஸ்டெப் நம்மளுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு நம்ம வீட்டுக்கே வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நமக்கு பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ வித்தின் அ டே இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ DOFYல நீங்கள் ஒரு வேளை ரீசேல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்லையும் DOFY.inலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பண்ணலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோன்னே ஹோம் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை டிவைஸ் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் செல் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இல்லை செகண்ட் ஹேண்ட்லேயே உங்ககிட்ட ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதுவுமே வந்து அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஹாட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைனா சர்வீஸ் ஏதாவது பண்ணணுன்னா அது கம்மிங் சூனில் இருக்குது, இன்னும் வந்து அவங்க ரெடி பண்ணலை, பட் சர்வீஸும் ஃபியூச்சரில் இவங்க கொண்டு வர போகிறாங்க, அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஹாட் டீல்ஸில் லெனோவா டேப், இன்ஃபினிக்ஸ், ஒப்போ வாட்ச்னு எது லேட்டஸ்ட் டீலோ எப்போவுமே இங்கே பாப்அப் ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே ரீசேல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபோன், லேப்டாப், உங்களுடைய கேமிங் கன்சோல், டேப்லெட், டிவி, ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ்னு உங்ககிட்ட பழசு எது இருந்தாலும் இங்கே ரீசேல் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் ரீசேல் பண்ணி வந்து பணமாக மாற்றிக்கலாம். ஸோ பழசை வீட்டில் நீங்கள் வைக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ரீசேல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா என்கிட்ட S22 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இதை எப்படி ரீசேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செல் யோர் டிவைஸில் நான் ஃபோன் செலக்ட் பண்ணுறேன். ஃபோன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லொக்கேஷன், பின்கோட் நீங்கள் போட்டுக்கலாம். பின்கோடில் அவங்களுடைய சர்வீஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். சென்னையில் மேஜர் இடத்துல இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த டிவைஸ் அப்படின்னு சர்ச் பண்ண சொல்லும். இங்கே நான் சாம்சங்குடைய S22 5G இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேரியண்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஹையர் வேரியண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ், லோவர் வேரியண்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ், என்ன வேரியண்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கெட் பேட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே சில செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம கேட்பாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எஸ் அப்படின்னு நான் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆப்ஷன் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து டச் கிளாஸ் கண்டிஷன், கிளாஸுடைய கண்டிஷன் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பேக் பேனல் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லைனா பர்ஃபெக்டாக இருக்கா. ரொம்ப 6 மாதம் 7 மாதம் மேலே யூஸ் பண்ணால் ஸ்க்ராச்சஸ் வரும் இல்லையா. ஸோ எக்ஸாக்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் என்ன கண்டிஷனோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சென்டர் ஆர் சைட் பேனல் அதுவும் வந்து எப்படி இருக்குது, ஏதாவது கீழே விழுந்து வந்து டென்ட் ஆகிருக்கா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, நெட்வொர்க் ப்ராப்ளம், இல்லைனா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா, மைக் எப்படி இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வைஃபை, ப்ளூடூத், பேட்ரி ஏதாவது அதிகமாக ட்ரெயின் ஆகுதான்னு இங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இஷ்யூ இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் கண்டினியூ நீங்கள் கொடுக்கலாம். ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சசரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சார்ஜர் பாக்ஸில் இருக்கா, IMEI நம்பர் இருக்கான்னு அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க,
1 மந்த்தா 3 மந்த்ஸா இல்லைனா வந்து 3 to 6 மந்த்ஸான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூசர் அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நம்பர் மட்டும் டைப் பண்ணி கண்டினியூ கொடுக்கலாம். பட் நீங்கள் ஒரு வேளை புது யூசர் அப்படிங்கும்போது வந்து லாகின் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் ஆப்ஷனல் தான் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி இதை கொடுத்து கண்டினியூன்னு கிளிக் பண்ண அப்புறம் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் விற்கிறதுக்கு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்து வெரிஃபை ஆகணும். ஸோ ஒன்ஸ் ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய DOFY பர்சன் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணிவிட்டு வந்து நம்மளுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் எப்போ நம்ம கன்வீனியண்ட்டாக வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டைமும் கேட்டுப்பாங்க. நம்ம அன்றைக்கே ஃப்ரீயாக இருந்தால் வித்தின் அ டே வந்து நம்மளுடைய டோர் ஸ்டெப்பில் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து செக் பண்ணிப்பாங்க. அதாவது நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணியிருப்போம் இல்லையா, எந்த டென்ட் இல்லை, ஸ்க்ரீன் நல்லா இருக்குது, பேட்டரி இருக்குன்னு. ஸோ அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க சொன்ன அமௌண்ட் அங்கே என்ன ஹைலைட் ஆச்சோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு பே பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இது ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, நீங்கள் லேப்டாப்போ இல்லைனா உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் பழசாயிடுச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்னாலுமே ஓகே தான். ஸோ இது வந்து வெறும் புது ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. நான் வந்து என்னுடைய M12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க கிட்ட தான் கொடுத்துருந்தேன். அவங்க கீழே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிராக் ஆன ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ அப்படின்னு கேட்டப்போ வந்து இவங்க 4000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவல் ப்ரைஸே வந்து 10,000க்கு தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்தோம். ஸோ 4000 அப்படிங்கிறது வந்து நல்ல ரீசேல் வேல்யூ தான். ஏன்னா அது வந்து ஸ்க்ரீன் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து அது 7,000 8,000 ஆகும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அவங்கக்கிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து 4,000 கிட்ட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் கிடையாது, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூக்கு வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் திங்காக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் கீழே போட்டு உடைக்க தான் செய்கிறோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூவில் இவங்க எடுத்துக்கிறாங்க ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ நான் என்னுடைய யூஸ்டு மொபைல்ஸை வந்து DOFYல சேல் பண்ணி வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்ற வெப்சைட்டை விட பெட்டராக தான் இருந்தது. வேல்யூவும் இவங்க பெட்டராக தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய யூஸ்டு மொபைல்ஸ் இல்லைனா டேமேஜ் ஆகிருக்கு ஏதாவது மொபைல் ஃபோன்ஸ் இல்லை வேறு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலுமே DOFYயை நீங்கள் செக் பண்ணலாம். வெப்சைட் லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது எப்படி வேணுமோ நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களுடைய யூஸ்டு மொபைல்ஸ்க்கு பெஸ்ட் வேல்யூ இவங்க கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.